வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட் தோசையிலே கொஞ்சம் டிஃபரெண்டா கற்பூரவள்ளி இலைய வச்சுதான் இன்னைக்கு நம்ம தோசை சுட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கற்பூரவள்ளிக்கு வந்துட்டு ரொம்பவே மருத்துவ குணம் இருக்கு. சளி பிடிச்சிருக்கவங்களுக்குலாம் இந்த இதை நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே இந்த சளி, இருமல், ஃபீவர் இது எல்லாமே அவ்வளோ சரியா போகும். கற்பூரவள்ளியில அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி தழை, வெங்காயம், பச்சை மிளகாயும், கற்பூரவள்ளி இலையும், அடுத்தது கேரட், அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற தோசை மாவு. வாங்க நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இலையை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாவே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி கேரட்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, அந்த கற்பூரவள்ளி இலை இதெல்லாம் தூவிக்கோங்க. அடுத்தது வெங்காயமும் தூவிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சளி பிடிக்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால. அதனால இந்த மாதிரி தோசையும் சுட்டு கொடுத்துட்டீங்கன்னா தோசைக்கு தோசையும் ஆயிடுச்சு, மருத்துவ குணமும் ஆயிடுச்சு. வாங்க நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது வெங்காயம், அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு.
சாப்பிடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த இதெல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டுங்க. அந்த கேரட்டு, கொத்தமல்லி, அந்த கற்பூரவள்ளி இலை எல்லாம் சேர்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்ம எப்பயும் சாப்பிட்ற தோசையை விட இது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.